ஹாய் கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஓப்பன் டாக் கைஸ். ஓப்பனாக எல்லாத்தையும் நான் வந்து பேச போகிறேன். இது கரெக்டாக போகுமா தப்பாக போகுமான்றதுல எல்லாம் கரெக்டாக தெரில. ஆனால் எனக்கு தோன்றது எல்லாமே நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இந்த வீடியோ நம்ம வந்து பேச போகிறோம். ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் எல்லாமே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நம்ம எதுக்கு பிறக்கிறோம், என்ன ஏது, ஏதாவது நமக்கு வந்து புரியுதா? ஒரு நாள் திடீர்னு நம்ம பிறக்கிறோம், ஒரு நாள் திடீர்னு எப்போ சாவோமே தெரில. ஆனால் எப்போ ஒரு செத்துருவோன்றது தெரியும், எப்போ சாவோமேன்றது தெரியல. ஒரு நாள் செத்துருவோம், புரியவே மாட்டேங்குது எனக்கு. எதுக்கு பிறக்கிறோம், எதுக்கு சாவுறோம், இந்த பிறப்பு சாவுக்கு நடுவில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோன்னே தெரியல. பிறந்துட்டோம், இப்போ காலிலேருந்து ஒரு ரொட்டீனா என்ன, காலை ஏந்துக்கிறோம், போய் பல் வழுகிறோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம், போய் வேலைக்கு இல்லை காலேஜுக்கு போகிறோம், படிக்கிறோம் இல்லை வேலை செய்கிறோம், திருப்பி வரோம், திருப்பி மதியானம் சாப்பிடுவோம், நைட்டு திருப்பி வந்து சாப்பிடுவோம், வீட்டில் கொஞ்ச நேரம் இருப்போம், என்ன திருப்பி பார்த்து தூங்குவோம். என்ன நடக்குது இந்த உலகம், என்ன பண்ணுறோன்னே புரிய மாட்டேங்குது. எதுக்கு இது ஒரு ரொட்டீனா எதுக்கு நம்ம பண்றோம், எதுக்கு நம்ம பிறந்திருக்கோம், எதுக்கு தான் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்துருக்காங்க, என்ன பர்பஸ், என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சரி, ஓகே, சரி பிறந்துட்டோம், இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் சாவர வரைக்கும். பிறப்புல இருந்து இந்த சாவர கேப்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எதுக்கு பண்றோன்னு ஒண்ணு புரியவே மாட்டேங்குது. அது ஒண்ணா, அது தாண்டி ஜாதி, மதம், பணம், ஏழை, பணக்காரன், எவ்வளோ நான் தான் பெரிய ஆள், நீ தான் கம்மி, இத்தனை இதெல்லாம் இது சொல்றது இவ்வளவுதான். இன்னும் எவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் எதுக்குதான் இந்த உலகத்துல இருக்குன்றது எனக்கு வந்து சுத்தமா புரியவே இல்லை கைஸ். ஒரே நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். நாம எல்லாருமே வந்து ஒரு மனுஷன்தான். ஆனா நம்மளை வந்து எவ்வளவு விஷயங்கள் ஆட்டி படைக்குதுன்றது நமக்கு தெரியுமா? நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த பணம் தான் இருக்குல்ல, இந்த கருமம் பிடிச்ச இந்த பணம் இருக்கு பாருங்க. இதோட அடுத்தது கன்றாவியானதெல்லாம் இருக்குது. நான் சொல்றேன் ஒவ்வொன்றா. பணம், இந்த பணம் இருக்குதுல்ல, ஒரு மனுஷனை இந்த ஒரு பணம் தான் வச்சு இவன் இப்படின்னு டிசைட் பண்றதுக்கு அது என்னது, ஒரு பேப்பர். அது ஒரு மனுஷனை இவன் வந்து இவன் வந்து இப்படி, இவன் வந்து இப்படின்ற அளவுக்கு டிசைட் பண்ற அளவுக்கு அதுக்கு பவர் இருக்கு, பாத்துக்கோங்க. அது கண்டுபிடிச்சது யாரு? மனுஷங்க தானே எல்லாமே. ஆனா மனுஷங்களை இது பண்றது அந்த ஒரு பணம் தான். நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஓடிட்டு இருக்கிறது எதுக்காக? இந்த பணம் 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 சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம ஓடிட்டு இருக்கோமே. அதானா இந்த வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுமா? ஆனா நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், பணம் மட்டும்தான்ன்றது நினைச்சு நம்ம வந்து எல்லாமே போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஏன் பேசுறேன்றது எனக்கு தெரியல. ஆனா வந்து எனக்கு இதெல்லாம் சொல்லணும்ன்ட்டு எனக்கு நிறைய தோணுது. இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட எல்லாம் பேசணுன்றது. அதனால நான் சொல்றேன். இப்பெல்லாம் எனக்கு வந்து எப்படி தெரியுமா இருக்கு, பணம்னாலே ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கு. அதை பார்த்தா எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு நாள் என்ன பண்ணணும்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு தோணுது, எல்லா பணத்தையும் நம்ம சேர்த்து வச்சுட்டு எல்லாத்தையும் சம்பாரிச்சுட்டு எல்லாத்தையுமே போட்டு கிருஷ்ணகிரியில ஏதாவது போட்டு எரிச்சு தூக்கி இதுக்கப்புறம் பணமே இருக்கக்கூடாதுன்னா இந்த உலகத்துலன்ற மாதிரி ஆக்கி விட்டுருது. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலுமே நம்ம குடும்பத்துல நம்ம சண்டை வர ஒரு சின்ன விஷயம் எது தெரியுமா? ஸ்டார்டிங் இந்த பாயிண்டே பணத்துலதான் நமக்கு வந்து சண்டை வரும். பணத்தினால எவ்வளவு பிரச்சனைகள் வரும் தெரியுமா? ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், எவ்வளவு பிரச்சனைகள் அந்த பணம் நமக்கு கொண்டு வருது தெரியுமா கைஸ்? நமக்கு வந்து தோண அப்படி நான் அப்படியே ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். எனக்கு அது கரெக்டா வர மாட்டேங்குது. ஒரு இது பேசிட்டு இருக்கும்போது அப்படியே ஜம்ப் ஆகி நான் வேற எதுக்கும் போவேன். அது மாதிரி நான் ஆனா பேசுவேன் கைஸ். நான் வந்து இதோட கன்றாவியான ஒரு விஷயம், நம்ம எல்லாருமே நம்ம சொல்லிப்போம், நம்ம வந்து 2K ஜென்ரேஷன்ல இருக்கோம், நம்மலாம் வேற லெவல்லு, நம்ம கிட்ட கேஜெட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, நம்ம அப்படி நம்ம வேற லெவல்ல இருக்கோன்றது நம்மலாம் சொல்றோம். ஆனா இன்னும் கூட பேச்சையோட நம்ம வந்து சொல்லிக்கலாம், நம்ம வந்து நம்ம இதுல இருக்கோம். 2K கிட்ஸ் நான் சொல்ல வரல, அப்படி சொல்ல வரல. நம்ம இந்த ஜென்ரேஷன்ல நம்ம வந்து நம்ம வேற லெவல்ல எப்படி சொல்றது, நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் இருந்தோட இப்போ நம்ம வந்து வளர்ந்துட்டோம்னு நம்ம வந்து உலகம் நம்ம பெருசாயிட்டோம் அப்படின்னு நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம்ல. அப்படி உண்மையில இருக்குதா? உண்மையே சொல்றேன். இந்த ஜாதி, இந்த மதம், இந்த ரெண்டு வேறுபாடு இன்னும் நம்ம நாட்டுல நம்ம வந்து இது இருக்குதா? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா விஷயத்துலயும் கூட இருக்குது கைஸ் அந்த ஜாதி மதம்ன்றது. எவ்வளவு கடுப்பா இருக்கு தெரியுமா? ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு பாருங்களேன். எல்லாருமே பிறகுறோம், ஒரு நாள் சாவ போறோம். இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த ஜாதி மதம் எல்லாம் எதுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாருமே ஒரு மனுஷன் தானே. இப்ப இப்படி இந்த ஜாதி மதம் எல்லாம் பிரிச்சவன் எவனாவது ஒருத்தன் இருப்பான். எதுக்காகனா அவன் பலனுக்கு தேவையானதான் இந்த ஜாதி மதம் எல்லாம் பிரிச்சு அதுக்கு அவன் யூஸ் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யூஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க. அதெல்லாம் எங்க சிட்டில நடக்குது, அதெல்லாம் ஊர்ல தான் நடக்குது. ஊர்ல மட்டும் கிடையாது, சிட்டி எல்லா இடத்துலயுமே எல்லாருக்குள்ளயுமே அந்த ஜாதி இது மதம் வெறி இருக்குது. உண்மையிலே சொல்றேன். அது வந்து இல்லாமல்லாம் இல்லவே இல்லை. இவன் வந்து தாழ்ந்த ஜாதி, இவன் வந்து கீழ் ஜாதி, இவன் வந்து அந்த இது எதுக்கு இதெல்லாம்?
நீயும் ஒரு மனுஷன், நானும் ஒரு மனுஷன். இதுக்குள்ள எதுக்கு அந்த ஜாதி கர்மெல்லாம் வருது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இப்போ வந்து 18 வயசு தான் ஆகுது கைஸ். ஸோ வந்து நீ உனக்கு என்ன அப்படின்னா தெரியும் அப்படிலாம் இல்லை. எல்லாருக்குமே இந்த ஒரு பாதை நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிற விஷயங்கள்ல நான் பார்த்து கத்துக்கிறது. இது எதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் இந்த ஜாதி மதம்ன்றது. நீங்களும் ஒரு மனுஷன், நானும் ஒரு மனுஷன், சரிங்களா? இதுக்குள்ள இந்த ஜாதி மதம்லாம் எதுக்கு வருது? நம்ம வந்து ஆஹா ஓ வளர்ந்துட்டோம் அது இது நீங்க சொல்றீங்கல்ல, எங்க வளர்ந்துட்டோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம சாமிலாம் கும்பிட்டா நமக்கு வந்து நல்ல எனர்ஜி கிடைக்கும், நல்ல பக்தி கிடைக்கும்னு நம்ம கோவிலுக்கு, சர்ச்சு, மசூதி, ஸோ இந்த இடத்துக்குலாம் நம்ம போவோம்ல. கோவில்ல ஒரு கன்றாவியான ஒரு விஷயம் நடக்குது தெரியுமா கைஸ்? எவ்வளவு கன்றாவியான ஒரு விஷயம் நடக்குது தெரியுமா? அதுல வந்து அந்த பணம் இருக்கு சொன்னல, அந்த பணம் வேலையை கெடுத்தாங்க அந்த இடத்துல. கோவில்ல சாமின்றது எல்லாருக்கும் ஈக்குவல், எல்லாமே நமக்கு, நம்ம படைச்சதே சாமி தான், நம்ம போய் சாமி கும்பிட்டு வரோம். ஆனா ஃப்ரீ தரிசனம் இங்க இருக்குமா? சாமி இங்க இருக்காங்கன்னா ஃப்ரீ தரிசனம் இங்க இருக்குமா? 100 ரூபாய் தரிசனம் இங்க இருக்கும், 500 ரூபாய் தரிசனம் இங்க இருக்கும், 1000 ரூபாய் எல்லாம் குத்தா நம்ம போய் சாமிக்கிட்டே போய் உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் என்ன என்ன கருமனே தெரியல. நிறைய கோவில்ல இந்த மாதிரி நடக்குது கைஸ். இது வந்து அதுவும் இல்லாம இப்ப நம்ம வந்து 1 ரூபாய் 2 ரூபாய் போட்டா கையில குங்குமம் தருவாங்க. இதுவே நீங்க 100 ரூபாய் போட்டா ஒரு பூல ஒரு கவர்ல போட்டு உங்களுக்கு குங்குமம் தருவாங்க. இதுல என்ன அதே குங்குமம் தான் ஒரு கவர்ல போட்டு உங்களுக்கு கொடுத்தா 100 ரூபாய் கொடுத்தா நீங்க கொடுக்கணுமா? எதுக்கு அது கொடுக்கணும்? நான் ஒரு இடத்துல போயிட்டு 100 ரூபாய் இப்படி கையில வச்சுட்டு தட்டில் போடணும் அப்படின்னு நான் வச்சுட்டு இருக்கேன். ஒருத்தவங்க வந்து அந்த சைட்ல இருந்தாங்க, அவங்க வந்து கொடுப்பான்னு வாங்கினாங்க. வாங்கி பாக்கெட்ல வந்து ஒரு இதுல வச்சிருக்காங்க. அதுல இருந்து ஒரு குங்குமம் டப்பை எடுத்து குங்குமம் இந்த பாக்கெட்டு கவர் வந்து கொடுக்குறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. 100 ரூபாய் போட்டா வந்து கவர்ல கொடுப்பாங்க, இது தட்டில் போட்டா கையில கொடுப்பாங்க. என்னன்னே புரியவே இல்லை கைஸ். எல்லாருமே சாமி கும்பிட தான் வராங்க. 100 ரூபாய் தரிசனம் 500 ரூபாய் தரிசனத்தோட ரொம்ப நேரம் நிக்கிறது ஃப்ரீ தரிசனம் தான், சரிங்களா? அவங்கள வந்து முன்னாடி கிட்டக்க பார்க்க விட மாட்டாங்களாம். இவங்களெல்லாம் 100 ரூபாய் 500 ரூபாய் தாண்டி தான் பார்க்கணுமா? அதுலயும் பாகுபாடு காட்டுறீங்களா எல்லாருமே? அதுலயும் பாகுபாடு, இவங்கெல்லாம் தாண்டி தான் அவங்கன்ற இது காட்டுறீங்களா? அந்த மாதிரி இந்த புரியவே இல்லை கைஸ். அதெல்லாம் வந்து என்னன்னு சாமி கும்பிட்ற இடத்துல வந்து வெறுப்பாடுது. சாமின்றது வந்து நம்ம வேறுபடுத்திக்கிறோம் கைஸ், அவ்வளவுதான். நம்ம வந்து இந்துனா இந்த மாதிரி சாமி, ஜீசஸ், கிறிஸ்டின் அந்த மாதிரி அல்லா, அவங்க வந்து இந்த மாதிரி அப்படி நம்ம வந்து வேறுபடுத்திக்கிட்டு, இப்போ வந்து ஹிந்து கோவில் எல்லாம் வந்து சில கோவில் எல்லாம் இப்போலாம் முஸ்லிம்ஸ்லாம் நாட் அலவுடுன்ட்டு ரொம்ப ஃபேமஸான கோவில் எல்லாம் இப்போ கூட சொல்றாங்க, நியூஸ்லாம் வந்தது. அதெல்லாம் என்னன்னே தெரியல. எல்லாருமே ஒரு மனுஷன். சாமி இடத்துல யாருக்கு டிசைட் பண்றது? அது வந்து சாமி விஷயத்துல கடவுள் வந்து உங்களுக்கு வந்து நைட்ல கனவுல வந்து சொல்றாங்களா அவங்களுக்கு வந்து இந்த ஜாதி மதக்காரங்களாம் வந்து உள்ள வரக்கூடாது, இவங்க ஹிந்துனா ஹிந்து கோயில் தான் மட்டும் வந்து உங்க சாமி வந்து யார் சொன்னாங்க? உங்களுக்கு வந்து ப்ரூஃப் இருக்குது? அவங்களுக்கு வந்து யார் வந்து உங்களுக்கு சொல்ல முடியும்? இந்த ரைட்ஸ் உங்களுக்கு யாரு கொடுத்தா? நீ ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வந்து நமக்கு மேல ஒரு கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னா, கடவுள் எப்படி வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாரு இந்த மாதிரி இவங்க வந்து சொல்லக்கூடாது, இவங்கெல்லாம் வந்து உள்ள வரக்கூடாது, இவங்க மட்டும்தான் உள்ள வரணும்னு எப்படி அவங்க சொல்ல முடியும்? கடவுள்லாம் அந்த மாதிரி எப்படிங்க பண்ணுவாங்க? அந்த மாதிரி நீங்களே ஒரு நோட்ஸை போட்டுக்க வேண்டியது, நீங்களே இந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியது, உங்களுக்கு காசு சம்பாதிக்கணுன்றது பேருக்காக இந்த மாதிரி 500 ரூபாய் 100 ரூபான்ற தர்சனம் இப்போ அப்படியே சொல்றதுனால அப்படியே மாறிட போகுது கிடையாது, இன்னும் மாற போறது கிடையாது. இதே எத்தனை வாட்டி எவன் பேசினாலும் எத்தனை படம் நடிச்சாலும் இந்த ஜாதி மதம் இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. எத்தனை படம் வந்தாலும் எத்தனை பேர் பார்த்தாலும் எதுவுமே நடக்க போகுது. எவன் கத்தி எவன் என்ன பேசினாலுமே ஒன்றும் நடக்க போறது கிடையாது, சரிங்களா? இதை வச்சுதான் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது இந்த உலகத்துல. ஜாதி மதம்ன்ற பேர்ல உட்காந்து கலவரம், உட்காந்துக்கின்னு நிறைய கலவரம், ஜாதி கலவரம், மத கலவரம், எவ்வளவு விஷயங்கள். இதே எப்படின்னா நம்ம வந்து வளர்ந்தோன்றீங்களே, ஒரு பொண்ணு தனியா வந்து நைட்ல ரோட்ல தனியா வேலை முடிச்சுட்டு தனியா வர முடியுமா? இல்லை வந்து வெளியே போயிட்டு எங்கேயாவது லேட் ஆயிடுச்சுன்னா திருப்பி அவங்களால பத்திரமா வீட்டுக்கு வந்து சேஃபா இருக்க முடியுமா? ஒரு பொண்ணை பெற்றவங்களோட வீட்டுல வந்து எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன், எவ்வளோ பதட்டம் இருக்கும் தெரியுமா கைஸ்? ஒரு பொண்ணு வீட்லயும் அவங்க வந்து பொண்ணு பெற்றவங்க வீட்டுல வந்து எவ்வளவு இது இருக்கு. அசிங்கம் பண்ணும் கைஸ். இதெல்லாம் வந்து உண்மையிலே நான் வந்து சொல்றேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணு பாதுகாப்பா இருக்க முடியாதுன்றதுலாம் வந்து எவ்வளவு ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயம் தெரியுமா? உண்மையிலே நான் வந்து சொல்றேன், ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு சின்ன வயசு பொண்ணு சின்ன பசங்க சேர்ந்து என்ன பண்ணானுங்கன்ற ஒரு நியூஸ் வந்தது. அதுவும் இல்லாம வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு பைக் ரைடர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வந்தாங்க. ஸோ அவங்கள வந்து என்னென்ன பண்ணானுங்கன்றது விஷயமும் இந்தியால பண்ணானுங்கன்ற விஷயமும் வந்தது நியூஸ்ல வந்த விஷயங்கள்லாம் கம்மி, இன்னும் வராதது என்னென்னமோ எவ்வளவு நடக்குதுன்றது அவனுக்குமே தெரியாது. இதெல்லாம் வந்து எப்போ மாறும் என்ன ஏது தெரியல. நம்ம வந்து மாறிட்டோம், அந்த காலத்துலதான் இப்படி நடக்குது, இந்த காலத்துல இப்படி நடக்கல, எங்க நடக்கல. அட்வான்ஸா தப்பு பண்றானுங்க. இப்பெல்லாம் வந்து இந்த காலத்துல வந்து வேற மாதிரி பண்ணுவாங்க, இந்த காலத்துல அட்வான்ஸா தப்பு பண்றாங்க எல்லாருமே வந்து.
அதுதான் வந்து என்னைக்கு இதெல்லாம் மாறும், மாறவே மாறாது போல. இந்த தப்புலாம் அப்படியே நடந்துகிட்டே தான் இருக்கும் போல. இப்போ நம்ம ஜென்ரேஷன் முடிஞ்ச அடுத்த ஜென்ரேஷன் வந்தாலுமோ அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்தாலுமே போய்கிட்டே தான் இருக்கும். இது வந்து மாறவே மாட்டானுங்க. ஈக்குவாலிட்டி ஈக்குவாலிட்டி எல்லா இடத்துலையும் வந்து எல்லாருக்குமே ஈக்குவாலிட்டி இருக்கணும்னு சொல்றோம்ல. பஸ்ல டிராவல் பண்ணும்போது லேடி சீட்டுன்னு இருக்கும், ஜென் சீட்டுன்னு எங்கேயாவது பேர் எழுதிருக்குமா சொல்லுங்க? லேடி சீட்டுன்னு இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் லேடி சீட் இருக்குன்னா ஜென் சீட்டு தானே. இப்போ இந்த பக்கம் லேடிஸ் உட்காரக்கூடாது தானே. நான் வந்து லேடிஸ் ஜென்ஸை நான் வந்து இது பண்றேன் பிரிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல. இந்த ஒரு சட்டம் இது மாதிரி ஒரு இப்படி ஒண்ணு வச்சாங்கல்ல, அவனை நான் கேள்வி கேட்கிறேன். இந்த பக்கம் லேடிஸ்ன்னு சொல்றீங்க, அப்ப இந்த பக்கம் ஜென்ஸ் தானே. அப்படியே இந்த பக்கமும் லேடிஸ் வந்து உட்காடுறாங்க சொல்லுங்க. இந்த பக்கம் ஒரு ஜென்ஸ் உட்காந்தா ஏன் சரின்னு சொல்லி உட்காடுறாங்கல்ல, இந்த பக்கம் ஏன் இந்த பக்கமும் ஏன் லேடிஸ் உட்காடுறாங்க? இதெல்லாம் ஒரு விஷயமானா இதெல்லாம் ஒரு விஷயம் தான் கைஸ், உண்மையிலே தான் கைஸ். எல்லாத்துலயுமே எரர் இருக்கு. ஈக்குவாலிட்டி ஈக்குவாலிட்டின்றீங்க, ஈக்குவாலிட்டி எந்த இடத்துலயுமே கரெக்டா இல்லை. சும்மா பேருக்கு ஈக்குவாலிட்டி அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். ரூல்ஸ் யாராவது ஒழுங்கா ரூல்ஸ் எங்கேயாவது ஃபாலோ பண்றீங்களா? எவ்வளோ பைக் ஓட்டுறவனுங்களெல்லாம் அப்படியே வச்சு லட்டி வச்சு அடிச்சு அவனுங்களை உட்கார வைக்கணும் கைஸ். உண்மையிலேயே பைக் இந்த தப்பா ஓட்டுறானுங்களே அவனுங்களெல்லாம் சொல்றேன் நான். இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம உட்காந்து இந்த அப்படி சிக்னல்ல உங்களுக்கு இந்த எத்தனை நிமிஷம் உங்களால் நிக்க முடியும்னா ஒரு 2 நிமிஷம் தானே சிக்னலு. 2 நிமிஷம்லாம் அதிகம். மேக்ஸிமம் எவ்வளோ ஒரு 60 செகண்ட் 30 செகண்டு அந்த மாதிரி தானே இருக்கு சிக்னலு. ஏன் அதுல ஒரு நின்றுட்டு போக முடியாது அவங்களுக்கு? அப்படின்னா பெரிய வேலை. அப்படியே நிக்க மாட்டாங்களாம், அப்படியே சொல்றன்னு போயிடுவாங்களாம் இவங்களாம் வந்து. இதுல என்ன? அதுக்கும் இல்லாம ரூல்ஸ் எங்கேயாவது ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்ட சொன்னா எங்கேயாவது ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுறீங்களா? இல்லை. ஓகேங்களா? இல்லவே இல்லை. யாருமே ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுறது இல்லை. கண்ணாடியை பார்த்து திரும்பணும், அப்படியே திரும்பிட்டு அப்படியே போறது. இதெல்லாம் என்ன? நீ எங்கேயாவது அடிப்பட்டு சாவுன்ற மாதிரி தான் இருக்கு. ஒழுங்கா ஓட்டுன்னு போறவங்களை ஏன் உட்காந்து சாவடிக்கிறீங்க? கீழே உங்களை வச்சு ஆக்சிடென்ட் ஆக வைக்கிறீங்க. நீங்க எங்கேயாவது போய் சரக்கு போட்டு வண்டி ஓட்டுறது, சீட் பெல்ட் போடாம உட்காருறது, இது எவ்வளவு பேசிக் விஷயம். இதெல்லாம் பண்ணாதான் ஒவ்வொரு விஷயம் நம்ம 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 நாட்டுல என்ன தெரியுமா கைஸ், ஒரு விஷயம் பண்றோம், ஒரு ரூல்ஸை வந்து கரெக்டா இது பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா எல்லாமே நடக்கும் கைஸ். உண்மையிலே நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்மளே ஒழுங்கா வச்சு நம்ம பண்ணாதான் கைஸ் அது எல்லாமே நடக்கும். எனக்கு வந்து அந்த கரெக்டா இந்த வேர்டு எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. எப்போ மாறும், எப்போ ஆக்சிடென்ட் கேஸ் இதெல்லாம் எப்போ போவோம் எல்லாம் ஒண்ணுமே புரியல. பணக்காரனா ஏழையா மட்டும்தான் இருக்கணுமா? ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்ன்றது ஒண்ணுமே இல்லை, சாதாரண விஷயன்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருக்குள்ளேயும் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனு எவ்வளோ அதெல்லாம் ஏன் தெரியுமா? உண்மையான ரீசன் ஒண்ணு வருது. நம்ம யூஸ் பண்ற அந்த ஃபோன் இருக்குல்ல, ஸோ அந்த ஃபோனுனால தாங்க இவ்வளோ டிப்ரெஷன் வருது. இப்போ ரீல்ஸ் பாக்குறோம்ல, அது வந்து தள்ளினே இருந்தா அப்படியே தள்ளி போயினே இருக்குதுல்ல, அதுல அப்படியே நம்ம மூளையை மங்க வச்சு மங்கிடும். உண்மையில சொல்றேன், ரீல்ஸ் பார்க்கறதுனால எங்க மங்கன்னா அதுலதான் மங்குமே மூளை. அவ்வளோ மங்கம். அப்படியே இப்படி பார்த்து வீடியோ பார்த்து மூளையை மங்க வச்சுட்டானுங்க எல்லாமே. இதெல்லாம் வந்து எல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி டெக்னிக் கண்டுபிடிச்சிட்டானுங்க. எப்படி நம்ம மூளையை மங்க வச்சு எப்படி அடிக்ட் பண்ணி வச்சுட்டு எப்படி பண்ணிடலான்றது அவ்வளோ சூப்பரா எல்லாருமே கத்துக்கிட்டு கையிலேயே குத்துட்டானுங்க. கையில குத்துட்டு எப்படி பார்க்காம இருக்க முடியுமா? போன் இல்லாம எத்தனை பேர் இருக்க முடியும்? உண்மையை சொல்லுங்க பார்க்கலாம். நான் இருப்பேன்லாம். ஆனா எத்தனை பேரால உண்மையிலே இருக்க முடியும்? அது படத்துக்கு போயிருந்தேன், விஆர் மால்ல ஒரு சின்ன குழந்தை. இப்போ நம்ம அந்த காலத்துலாம் வந்து நிலாவை காட்டி இல்லை வந்து இங்க பேரு அப்படின்னு காட்டி ஊட்டுவாங்க. இப்பெல்லாம் வந்து போனை குத்துறேன் அப்படியே பார்த்துன்னு அந்த குழந்தை தம்மா தூண்டு குழந்தை உண்மையிலே தான் நடக்க தெரியுமான்றது கூட தெரியல. ஆனா அதுக்கு என்ன தெரியுமா பண்ண தெரியுது? இப்படி தள்ள தெரியுது. ஒரு வீடியோ முடிஞ்சிச்சா தள்ள தெரியுது, இப்படி தள்ளுது. அந்த வயசுலயே வந்து மூளையை மாங்க வச்சுட்டா போவெல்லாம் என்ன பண்ணும்? அதனாலதான் டிப்ரெஷன் வருது, அதனாலதான் சாவறாங்க எல்லாருமே. இப்பவே எப்படின்னா இன்னும் போ எல்லாம் போனு எல்லாமே அப்படியே எல்லா கையிலையும் இருக்கும். பிறக்கும் போதே போனோட தான் பிறக்கணுன்ற மாதிரி ஆயிடும் போல. அப்படியே வச்சுன்னு அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே உகார வேண்டியதுதான். மூளை மங்கி போய் எல்லாம் போய் ஒரு வேலையை பண்ணாம தூக்கு மாட்டி சாக வேண்டியதுதான். தூக்கு மாட்டி கத்துக்கு சாக வேண்டியதுதான். இப்பெல்லாம் நிறைய பேரால அவங்க நினைச்ச ஒரு விஷயம் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அதெல்லாம் சாதிக்க முடியல சில பசங்களால. ஏன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்பெல்லாம் என்னன்னு தெரியுமா, அவங்க வந்து படிச்சு ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும். அப்பத்திருந்து அவங்க பார்த்துனே வருவாங்க, இன்ஜினியர் டாக்டர் இந்த மாதிரி படிச்சா மட்டும்தான் நம்மளால முன்னேற முடியும். ஒரு யூடியூபர் ஆகணும், ஒரு படத்துல நடிக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், போட்டோகிராஃபர்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும், ஃபேஷன் டிசைனர் இந்த மாதிரிலாம் ஆகணும்னு நினைச்சா எந்த பேரண்ட்டுமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க மேல தப்பு சொல்ல. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இது பண்ணாதான் வந்து நம்ம புள்ள வந்து நல்லா இருப்பான், டாக்டர் இன்ஜினியரிங் ஆனாதான் நல்லா இருப்பான், அதெல்லாம் பண்ணா
அவன் எப்படி நல்லா இருப்பான் அந்த மாதிரி நினைச்சு அவனை வந்து அடிச்சு திட்டி அவனை இது பண்ணி அவன் ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருப்பான். ஆனா அவனாலையும் அது ஐயோ அப்படின்ட்டு அவங்க வந்து ப்ரெஷர் பண்ணி நம்மளால ஆக முடியாது போல அன்ற மாதிரி ஒரு இதுக்குள்ள ஸ்ட்ரெஸ் ஆகி அப்படியே இதுவாயிடுவான். ஒரு பையன் இந்த விஷயத்த நான் பண்ணுவேமா, ஒரு இது நல்லா பண்ணுவோம்னா அவன் மேல ஒரு நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை வச்சு அவனால பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா அவன் சூப்பரா பண்ணுவான், கண்டிப்பா பண்ணுவான். அவனால பண்ண முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாது, இது பண்ணாதான் நீ வந்து வாழ்க்கையில முன்னேறணும் அப்படி கிடையாது. எல்லா விஷயத்தும் நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேறலாம், கண்டிப்பா முடியும். நினைச்சா எல்லாமே கண்டிப்பா முடியும் தான் guys. எல்லாமே உங்க பையன் மேல ஒரு பொண்ணு மேல கண்டிப்பா நீங்க நம்பிக்கையை வைங்க. அவன் கண்டிப்பா வேற லெவல்ல வரும். ஃப்ரீடம் கொடுங்க அவனுக்கு, நீங்க கொடுங்க பண்ணுவான். ஸ்கூல்ல எல்லாம் வந்து டீச்சர்ஸ் எல்லாம் வந்து நீ இந்த ஹோம்ஒர்க் பண்ணலையா, நீ வந்து இது ஒழுங்கா படிக்கலையா அடிக்கிறது, அவனை திட்டுறது, நீ எல்லாம் உனத்துக்குமே உருப்பட மாட்ட, நீ எல்லாம் ஃபெயிலா போயிடுவ, நீ எல்லாம் ஒழுத்துக்க லாய்க்கு இல்லடா அப்படின்னு இப்படி எத்தனை வாட்டி என்னைய கூட நிறைய பேர் சொல்லிடுறாங்க. நீ அவ்வளவுதான் ஃபெயில் ஆயிடுவேன். மேக்ஸ் சாருங்கெல்லாம் இவ்வளவு பெரிய உருட்டு கடை வச்சு நான் அடிக்கிறது, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் பண்ணிட்டா இதெல்லாம் சொல்லிட்டா அவன் வந்து படிச்சு முன்னேறிவான்னு நினைக்கிறீங்களா எல்லாருமே? இல்ல அப்படி பண்ணிட்டா அப்படி நம்ம இந்த மாதிரிலாம் திட்டிட்டு இந்த மாதிரி ஃபெயிலா போயிடுவேன் அந்த மாதிரிலாம் சொன்னா வந்து அடிச்சா வந்து அவன் படிச்சிருவான், நல்ல மார்க் எடுத்துருவான்ன்றது ஒரு இதுவா இந்த மாதிரி பண்ணிடுவாங்கன்றது கிடையவே கிடையாது. அவனுக்கு பிடிக்கலன்னா உண்மையில படிக்க போறது கிடையாது. அவனை அடிச்சு படிக்க வச்சிட்டா அவன் வந்து அந்த படிப்பை அவன் வந்து படிப்பை நேசிச்சு படிக்க மாட்டான். அவன் வந்து உங்க மேல பயத்துலதான் வந்து படிப்பான். அவன் ஐயோ அடிப்பாங்க, இப்ப நம்ம வந்து படிக்கலைன்னா வந்து அடிப்பாங்களே அதுக்காக தான் அவன் வந்து படிப்பான். தவிர மற்றபடி வந்து அந்த படிப்பு மேல ஃபுல் கான்சென்ட்ரேஷனா அவன் இருக்க முடியாது. அந்த மேல அந்த பாசத்தை வைக்க முடியாது. அந்த ஒரு கனெக்ட் இருக்கலாம், அந்த கனெக்ட் இருக்காது. நான் ஒரு இதுல கூட நான் பார்த்தேன். நான் வந்து என்னதுன்னா ஒரு ஸ்கேட்டிங் இதுல இருக்காங்க, ஸ்கேட்டிங் சுத்துறாங்க. அதுல வந்து ஒரு பையன் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டானா இல்ல கீழே விழுந்துட்டானான்ற ஒரு கொஞ்சம் முன்னாடி போகாம கொஞ்சம் ஸ்லோவா போனானா ஒரு குச்சி வச்சுக்கிறாங்க, அதை வச்சு அடிக்கிறாங்க. அதை வந்து அடிச்சா அது வந்து அவங்க என்னன்னா அவர் அடிக்கிறாருன்றதுக்காக ஸ்பீடா போகணுமா, இல்ல நான் ஜெயிக்கணும், நான் வந்து முன்னேறணும், நான் வேற லெவல்ல நான் ஜெயிக்கணும்டா அப்படின்றதுக்காக அவங்க வந்து முன்னாடி போகணுமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அது இல்லாம பசங்கள்லாம் இருக்கிறாங்க, பசங்க பொண்ணுங்க. நம்ம வந்து பையன்றதுனால பையன் சைடு பையன் இதுல நான் பேசுறேன். கேர்ள்ஸ் அது கரெக்டா தெரியல எனக்கு வந்து அவங்களுக்குள்ள எப்படி இருப்பாங்கன்றது. பசங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இல்ல, பசங்களே சொல்றேன் நான். எப்படின்னா சில பேர் இருக்கானுங்க சீனை போட்டுக்கின்னு சுத்திக்கிட்டு நான் தாண்டா பெரிய இவன் என்னடா அப்படின்ற அளவுக்கு சுத்தி நிற்பானுங்க. இப்ப வந்து அடிச்சாதான் நான் வந்து கெத்து, இதுல வந்து என்கிட்ட ஆர்ம்ஸ் அதிகமா இருக்கணும், நான் தான் கெத்தா இருக்கணும், என்கிட்ட தாடி இருக்குது, மீச இருக்குது, இதெல்லாம் வந்து என்னன்னு புரியவே இல்லை. டேய் நீயும் ஒரு மனுஷன், நானும் ஒரு மனுஷன் தான்டா, சரியா? நீ ஃபர்ஸ்டா வேற லெவலு, நான் படிக்கலன்னா முட்டாளு, இது அப்படி கிடையவே கிடையாது. எல்லாருமே ஒரு நாள் வந்து சாவதான் போறேன். அதுக்குள்ள வந்து நான் தான் பெரிய இவன், நான் தான் கெத்துன்னு அப்படியே திமிரு இதுவா அப்படியே நடந்து போயிட்டே இருப்பானுங்க. அதெல்லாம் எதுக்கு நம்ம எல்லாம் பண்றாங்கன்றது தெரியல. சண்டை போடுறது, நிறைய விஷயத்துக்கு சண்டை போட்டுக்கின்னு அடிச்சுக்கின்னு வாயை உடச்சுக்கின்னு, எதுக்கு இதெல்லாம் எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. அந்த டைம்ல வந்து அச்சாதான்டா கெத்து, அவன் அப்படியே அடிச்சுடா, ஐயோ அவன் அடிச்சிட்டானே இப்ப நம்ம திருப்பி அவன் அடிக்கணுமே, இதுலதான் இருக்கும். அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நீ வந்து வாழ்க்கையில பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. காதல் பண்ணின்னு சுத்தி நிற்பாங்க, எதுக்கு? இப்போ நீ வந்து இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு ஸ்கூலு காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், வாழ்க்கை அப்படியே ஊதம் உனக்கு, சங்கு அப்படியே பின்னாடி ஊதம் உனக்கு ஊடு. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் என்னத்தை கிழிக்க போறேன்றது. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் உனக்கு வீட்டுல உட்காந்து உனக்கு சோறு போட்டுனே இருப்பாங்க. சொல்லு, எப்போ வந்து அம்மா அப்பான்றது இறந்து போவாங்கன்றான்னு தெரியவே தெரியாது. நீ உட்காந்து காலேஜ் எல்லாம் படிக்காம உட்காந்து பொண்ணு பிள்ளைய சுத்தி நீ காதல் பண்ணி சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்க உன்னால வந்து வாழ்க்கையில முன்னேற முடியும்? உட்காந்து மொத்த டைமே நீ அங்க போட்டுவ, உட்காந்து மெசேஜ் பண்ணுப்ப, வீட்டுல வந்து பேசுவியாடா? நீ வந்து வீட்டுல வந்து வீட்டுல வந்து யார்கிட்ட பேசுறீங்களா? அம்மா அப்பா கிட்டலாம் வந்து டைம் கொடுத்து ஏதாவது பேசுறீங்களா? எல்லாருமே சொல்லல, இதெல்லாம் பண்றாங்க, நான் சொல்றேன். வருவாங்க படிக்க சொன்னா படிக்காம உட்காந்து அந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு அப்படியே இது பண்ணிட்டு அப்படியே பாட்டு ஓடும், அப்படியே பின்னாலாம் பாட்டு ஓடும், ஓடும், அப்படியே சந்தோஷமா அப்படியே போவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்? ஸ்கூல் காலேஜ் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? ஒன்னும் படிச்சிருக்கவும் மாட்டேன், உட்காந்து பார்த்துன்னு இருப்பேன். ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் வரும்ல, 12th ஃபெயில் ஆகி 10th ஃபெயில் ஆகினா ஒண்ணுமே முடியாது. 12th 10th ஃபெயில் ஆயிட்டா எப்படி 12th 11th 12th எப்படி போவேன்? சரிப்பா ஏதோ முட்டி மோதி எப்படி பாஸ் ஆகி வந்துட்டேன், காலேஜ் போகணும். வந்து காலேஜ் நீ படிச்சாலும் தான் உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும். காலேஜ்லயும் உட்காந்து படிக்காம உட்காந்து சுத்தி நின்றீங்கன்னா இதுலாம் பண்ணிருந்தீங்கன்னா எப்படி உன்னால போக முடியும்? ஒண்ணுமே இருக்காது. அப்புறம் நீ வந்து எப்படி நீங்க வந்து கல்யாணம் பண்ணின்னு எப்படி நீங்க பார்த்துன்னு எப்படி இருக்குமீங்கன்றது தெரியல. நம்ம வந்து பிறந்துட்டோம்,
பிறந்தாச்சு, எப்போ சாவு வருதோ அந்த சாவுக்குள்ள வந்து சந்தோஷமா வந்து சரக்கு அடிச்சுன்னு தம்பு அடிச்சுன்னு அப்படியே சுத்தின்னு இது கிடையாது வாழ்க்கை. நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது. உட்காந்து இதுலயே இருந்தா போனுன்னு வெறுப்பா இருக்குது guys. ஒரு மாதிரி எல்லாம் நிறைய பேர் எல்லாமே அப்படியே டஞ்சன் ஆயிடுறீங்க எல்லாமே. இதனாலதான் வந்து நிறைய டிப்ரெஷனுக்குள்ள இறங்கி போயிடுறது. இப்போ இந்த போனுன்னு சொல்றேன்ல, இப்பெல்லாம் வந்து எப்படி தெரியுமா வருது? இப்போ ரீல்ஸ் எல்லாம் தள்ளினீங்கன்னா இப்போ இப்போ எல்லாருமே வந்து ரிலேட்டடா வீடியோஸ் போடணும், ரிலேட்டடா வீடியோ போட்டால் கனெக்ட் ஆகும்ன்றதை வச்சு இப்போ என்ன பண்றாங்க எல்லாருமே வந்து ஓகே இந்த மாதிரிலாம் சோகமா இருக்காங்க, இந்த மாதிரி சோகமா போட்டால் நம்மளும் வந்து ரீல்ஸ் வியூஸ் அதிகமாகுன்றதுனால அதே அந்த மாதிரி ரீல்ஸ் போடுறாங்க. ரீல்ஸ் போட்டு ஐயோ நம்ம லைஃப் இப்படியே தான் இருக்குது, ஐயோ ஐயோ அப்படி அப்படி பார்ப்போமா, அப்புறம் அதோட கனெக்ட் ஆயிடுவீங்களா? அப்போ நம்மளோட மைண்டுக்குள்ள நம்ம என்ன நினைப்போம், சே நம்ம எவ்வளோ இப்படி இருக்கோம் பாடுறா. இன்னொருத்தாங்கன்னா அதே மாதிரி சே நம்ம லைஃப் இதே மாதிரி தான் இருக்குது, போடா நம்ம லைஃப்ல அவ்வளோதான் டிப்ரெஷன், அப்படியே டிப்ரெஷன் ஆகி சோக பாட்டு போட்டுன்னு உட்காந்து ஸ்டேட்டஸ் போட்டுன்னு உட்கார வேண்டியதுதான். இன்னும் பண்ண முடியாது. அந்த டிப்ரெஷன் எதுக்கு வருது, அதை எப்படி போக வைக்கிறதுன்னு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு மணி நேரம் தனியா உட்காந்து யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு ஒரு 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 இது கிடைக்கும், கண்டிப்பாவே கிடைக்குங்க. கண்டிப்பா எல்லாருமே எல்லாராலையும் ஜெயிக்க முடியும். ஃபுல் கான்சன்ட்ரேஷனா இருங்க. எல்லாருமே வந்து ஃபுல்லா அடிக்ட் ஆகி சரக்கு தம்மு தான் அடிக்ஷன் கிடையாது கேஸ். போனே மிகப்பெரிய அடிக்ஷன். ஜாதி மதம் இதெல்லாம் இல்லாம எல்லாம் வந்து ஒழுங்கா ஒற்றுமையா இருங்க. நிறைய பேசணும்னு நினைச்சேன், எனக்கு அது கரெக்டா அது வர மாட்டேங்குது ஒழுங்கா. இப்பதானே ஒவ்வொரு விஷயமா புரிஞ்சுக்க முடியுது கரெக்டா. ஒவ்வொன்றா நான் வந்து ஒரு விஷயமும் வந்து அப்சர்வ் பண்ணுங்க, புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே கரெக்டா நடக்கும். எல்லாமே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி அடிக்ஷனுக்குலாம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம கையில தான் இருக்கு. நம்ம பிறந்துட்டோம், நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. சரிங்களா? எத்தனை பேரோட அம்மா அப்பா வந்து பணக்காரங்களா இருக்காங்க? 100%னா அதுல வந்து ஒரு 5% அப்பா அம்மா வந்து பணக்காரங்களா இருக்காங்களா? அதனால வந்து அவன் வந்து ஏடியோ சுத்திட்டு போவான். மிச்சம் எல்லாம் நம்மள மாதிரிலாம் எப்படி நம்மளை பார்த்துக்கினா மட்டும்தானே நம்மளால முடியும். நமக்கு எவ்வளவு கடமைகள் இருக்கு. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு உட்காந்து டிப்ரெஷனா உட்காந்து இருந்தோம்னா நம்மளால போக முடியுமா, பண்ண முடியுமா? அப்பா அம்மா நம்ம தான் பார்த்துக்கணும், நம்ம ஒழுங்கா இருக்கணும், நல்லா நல்லா நமக்கு நம்ம தேவையான பைக்கு நம்ம இந்த மாதிரி டிராவல் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய 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 விஷயங்கள்லாம் இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம போயிட்டு தேவையான விஷயத்த நம்ம வந்து கண்டுக்க கூட மாட்டோம் ஒரு சொட்டு கூட. அதுவும் இல்லாம நிறைய தப்பு நிறைய கர்மம் பிடிச்ச விஷயங்கள்லாம் வந்து நம்ம நாட்டுல வந்து நடந்துட்டு இருக்கு. எப்படி மாத்துறதுன்னு தெரியல எனக்கு. வந்து நம்ம தான் மாற்றணும்ன்றோம். நம்ம கரெக்டா இருந்தா மாறிடுமா அப்படின்னா நம்ம கரெக்டா இருந்தா மாறும். ஆனா இதெல்லாம் சொல்றதுக்கு யார் சொல்றதுன்னு தான் தெரியல. நம்ம உலகம் வந்து முன்னேறுதுன்னா முன்னேறவே இல்லை, அழிவு நோக்கிதான் போய்கிட்டே இருக்கு. இப்போ உச்சி வெயில் பயங்கரமா அடிக்குது. ஆனா எதனால? மரம் எங்கேயாவது இருக்குதா? ஃபுல் அண்ட் ஃபுல் பில்டிங்கா கட்டி விட்டுறாங்க. எங்கேயாவது மரம் இருக்குதா? ஒண்ணுமே இல்லை. அதுவும் இல்லாம இப்பெல்லாம் நிறைய பேர் காசு சம்பாதிக்கணுன்றதுக்காக எவ்வளவு பெட்டிங் ஆப்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா கேஸ்? எல்லாருமே நீங்க எல்லாம் மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க. அவங்களாம் வந்து ஒரு சாதாரணமா ஒரு மனுஷன் வந்து ஓகே நம்ம எல்லாருமே வந்து ஒரு இதுவா பார்க்க மாட்டோம். நம்ம அண்ணன், நம்ம வந்து நம்ம நம்ம அக்கா, நம்ம தங்கச்சி, ஓகே நம்ம கூட பிறந்தவங்கன்ற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி அப்படி பாக்குறாங்க எல்லாருமே. அவங்கள வந்து இந்த மாதிரி பெட்டிங் ஆப், உங்களுக்கு காசு சம்பாதிக்கணுன்றதுல பெட்டிங் ஆப் எல்லாம் நீங்க ப்ரொமோட் பண்ணி அவங்க ஓகே நம்ம எல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி வா நம்ம போட்டு பாவோமே அப்படின்னு நினைச்சு அவங்க போட்டு காசு இழந்து எவ்வளவு பேர் சூசைட் பண்ணி சாகுறாங்க தெரியுமா? பெட்டிங் ஆப்லாம் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க தயவு செய்து. அதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய விஷயத்துல எவ்வளவு பெரிய டேஞ்சர்ல போய் அது வந்து முடியுது தெரியுமா கேஸ்? ஓரளவுக்கு இருக்கிறவன் வந்து அது லாஸ் ஆயிட்டா கூட ஓகே இது வந்துருவான் சரின்ட்டு. கொஞ்சம் ரொம்ப ஏழையா இருக்கிறவன் இதுல போட்ட காசு வரும் போலன்ட்டு அவன் வந்து பண்ணானா இழந்து லூஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா லூஸ் தான் ஆக போறான். எப்படியும் அவன் அந்த கம்பெனிக்காரனுக்கு லாபம் இல்லாமல்லாம் அவனுக்கு அப்படியே கொட்டி கிட்டி தந்துட போறது கிடையாது. எப்படியோ நீ நான் நாசமா போனதான் அவன் நினைப்பான் இந்த கம்பெனிக்காரன். அதெல்லாம் ஏன் ப்ரொமோட் பண்றீங்க? அதெல்லாம் தயவு செய்து ப்ரொமோட் பண்ணாதீங்க யாருமே. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கெடுதல். சரக்கு தம்மு ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்ட்டு லிக்கெட் ட்ரிங்கிங் சிஞ்சி வச்சு ஹெல்த்னு போடுவீங்க எல்லாருமே. படத்துல கிடத்துல எல்லாத்துக்குமே எல்லாருமே தான் படம் நடிக்கிறவங்க எல்லாருமே தான் சொல்றேன். எல்லாமே வந்து ஆனா இந்த பெட்டிங் ஆப் எல்லாம் யூஸ் பண்ணும்போது லாஸ்ட்ல வந்து ஒரு லைன் வரும். இது வந்து உங்களோட ஃபுல்லா பார்த்து படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க படுங்க அந்த மாதிரி அந்த ஸ்பீட்ல வந்து சொல்லிடுவானுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டேஞ்சரை நோக்கியே போயிட்டு இருக்கு. பைன் சாபம் ஒண்ணும் இந்த சரக்கு இதாம அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஒழிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஜாதி மதத்தை ஃபர்ஸ்ட் ஒழிங்க. எல்லாம் மனுஷனா
ஒன்னோட ஒன்னா இருங்க. ஒருத்தன் வந்து எவ்வளவு அடிப்பட்டு மிடிப்பட்டு கஷ்டமா வந்து முன்னேறானுங்க சரிங்களா. அவன் வந்து எவ்வளோ உழைச்சி 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 முன்னேறான். ஆனா வந்து அவனெல்லாம் வந்து அசால் ஃபுல்லா ஹேட்ரட் கொட்டுறது. ஃபுல்லா நீ என்ன பண்ற, நீ வந்துட்ட சும்மா இது பண்ண அப்படியே வந்துட்ட, சும்மா இது பண்ண அது வந்துட்ட அப்படின்றது. அவன் அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான்றது அவனுக்கு தான் தெரியும். அவன் எவ்வளவு யோசிச்சு அவன் என்ன பண்றான்றது அவனுக்கு மட்டும் தான் தெரியும். அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், இவங்க இப்படி நினைச்சுப்பாங்களோ அவங்க இப்படி நினைச்சுப்பாங்களோ நினைச்சு 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 வாழ்க்கை எவ்வளவு கன்றாவே போயிட்டு இருக்கு தெரியுமா. ஒரு நாள் ஒரு கட்டத்துல நமக்கு நம்மளே பிடிக்காத அளவுக்குன்ற மாதிரி ஆயிடுது கேஸ். அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான்றதுலாம் அவன் என்ன நினைச்சா நினைச்சு போனடா. நான் பண்றதுதானே நான் பண்ணுவேன். அது மாதிரி ஒரு நல்ல விஷயத்துல வாங்க. அந்த மாதிரி கெட்ட விஷயத்துல நான் சொல்லலை. என்ன நினைச்சு நான் பண்ணுவேன்டா அப்படின்றார். நல்ல விஷயத்துல அவன் யார் என்ன நினைச்சாலும் இது இல்லை. நம்ம கரெக்டா இருக்குமான்றது நம்ம யோசிச்சு பார்த்து நீங்க தைரியமா நீங்க பண்ணுங்க. யார் என்ன நினைச்சாலும் நினைச்சிட்டு போட்டோம். இதெல்லாம் நான் பேசுறதுனால ஒருத்தருக்காவது இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்க கண்டிப்பா. நான் நம்புறேன். இதெல்லாம் கேட்டு அவங்க வந்து இந்த வீடியோ பார்த்து ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நானும் இந்த வீடியோ மூலியமா நானும் சொல்லிக்கிறேன். நான் வந்து சிம்பிள் தாங்க, ஒண்ணுமே இல்லை. நம்ம எல்லாருமே சாதாரண ஒரு மனுஷன் தான். புரியுதுங்களா? சாதாரண ஒரு மனுஷன். அவன் வந்து இவ்வளவு பணம் வச்சிருந்தான் அவன் பெரிய பணக்காரன்றது ஒரு இதுதான். நம்ம வந்து இது வந்து ஐபோன், இது வந்து ஆண்ட்ராய்டு அந்த மாதிரிதான். அவன் வந்து பணக்காரன். யோசிச்சு பார்த்தா அவன் ஒரு மனுஷன், நம்ம ஒரு மனுஷன். இந்த மாதிரி இவன் ஏழை, இந்த பணக்காரன், இவன் வந்து நல்லவன் கெட்டவன் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே ஒரு மனுஷன். எல்லாருக்கூடமே அன்பா இருங்க. எப்போ சாவ போறோன்றது தெரியல. திருப்பி இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது கூட நான் செத்து போனாலும் செத்து போகலாம், அது வந்து தெரியாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா எல்லாருக்கூடயும் ஜாலியா இருங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகி டிப்ரெஷனுக்குள்ள இறங்காதீங்க. யாருமே தயவு செய்து சொல்றேன். டிப்ரெஷனுக்குள்ள போற முக்கியமான மெயின் ரீசன் இந்த ஃபோன் தான். நான் அடிச்சு சொல்லுவேன், ஃபோன் தான் கைஸ். அதனால எவ்வளோ விஷயங்கள் நம்ம டிப்ரெஷனுக்குள்ள அது இறங்க வைக்குதுன்றது கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பாருங்க. இப்போலாம் என்னன்னா டிப்ரெஷனா நம்ம ஆயிட்டோம்னா போயிட்டு மோட்டிவேஷனல் சாங் இல்லைன்னா வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு நம்ம போட்டு பார்க்குறோம். அதை பார்த்தோன்னே ஓகே நம்ம வந்து மோட்டிவேஷனல் ஆயிடுச்சு, ஓகே இப்போ நம்ம வந்து ஓகே பயங்கரமா இருக்க போறோம் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. அதான் 5வது நிமிஷம் திருப்பி அந்த டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவீங்க. ஏன்னா அந்த 5 நிமிஷம் அந்த ஸ்பீச் வந்து உங்களுக்கு கொடுக்குற ஒரு இதுதான் தவிர ஒரு இம்பாக்ட் கொடுக்கும், அவ்வளவுதானே தவிர நீங்க மனசு பூர்வமா நீங்க வந்து நம்ம இதுல இருந்து வெளியே வந்துடணும், நம்ம இந்த விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்னு நீங்க மனசு பூர்வமா நீங்க நினைச்சா மட்டும்தான் நம்மளால முன்னேற கரெக்டா வர முடியும். அதை விட்டுட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை பார்த்துக்கிட்டு அப்படியே எவ்வளவு பேர் வந்தாங்க தெரியுமா. இவ்வளவு மோட்டிவேஷனல் பண்றதுக்குன்னே கிரியேட்டர்ஸ் வந்திருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல். எவ்வளோ பேர் இவே பார்த்துருப்பீங்க. டிப்ரெஷன் ஆகிற எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்க. நம்மளோட மைண்டை நம்ம கரெக்டாக யோசிச்சா தான் நம்ம வந்து கரெக்டாக இருக்க முடியும். ஸோ மைண்டை தெளிவுபடுத்திக்கோங்க. வேற லெவலில் நம்ம வந்து கண்டிப்பாக வேற லெவலில் நம்ம பண்ணலாம். இதுதான் உலகம். இவ்வளோ உலகம் நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய நல்லது இருக்கு. அவ்வளோ நல்லது கொட்டி கிடக்குது. நமக்கு இது ஆயிடுச்சு, ஐயோ இதுதான்னா இல்லவே இல்லை. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதுல இருந்து டிப்ரெஷன்ல இருந்தீங்கன்னா தயவு செய்து வந்துருங்க. அவங்களுக்கு ஓட்டுப்பட்டா அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க, இவங்களுக்கு ஓட்டுப்பட்டா இவங்க வந்து பண்ணிடுவாங்க. நமக்கு நம்ம இந்த உலகத்தை நம்ம மாத்தணும்னா எப்படி மாத்துறதுன்னு தெரியல. நம்ம கரெக்டா இருந்தா நம்ம மாறணுன்ற இதுல நம்ம பண்ணுவோம். சில விஷயங்கள்ல நீங்க வந்து கரெக்டா இருங்க. இந்த வீடியோ மூலியமா நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்ற விஷயத்த நான் சொல்றேன். ஆனா பார்த்தா ஒரு 10 வியூ கூட போகுமான்றது எனக்கு தெரியல நிச்சயமா. இதே கெட்டதா இவரை திட்டி போட்டேன் அவங்கள திட்டி போட்டுட்டேன் அது மாதிரி ஏதாவது கிளாமரா ஏதாவது இது போட்டா அப்படியே பிச்சுக்கிட்டு நல்லது எங்கேயுமே போகாது. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற இதுல நான் வந்து சொல்றேன் கைஸ். நான் உண்மையிலே மனசு பூர்வமா எனக்கு வந்து உண்மையிலே கஷ்டமா இருக்கு. எல்லாரும் சின்ன பசங்களாம், ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்களாம் தூக்கு மாட்டின்னு சாவுறது. அந்த ஜென்ரேஷனோட இந்த ஜென்ரேஷன் நம்ம நல்லா ஆயிட்டோம், எங்க நல்லா நாசமா தான் போயிட்டு இருக்கு. உண்மையிலே நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு நல்லதா கெட்டதான்றது நமக்கு தெரியுமா?
அது கூட தெரியாது. இதுல வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து இப்படி வெஜிடேரியன் வீகன் தான் கெத்து, நான் வெஜிடேரியனுக்குன்னு ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்கோம். நான் வெஜிடேரியன்ல வந்து அவன் வந்து நல்ல ஃப்ரூட்ஸு நல்ல வெஜிடபிள்ஸாக கொடுக்குறான்றது எவ்வளோ கெமிக்கல் அதில் ஆட் பண்ணுறாங்கிற விஷயம் நமக்கு தெரியுமா? போகிறோம் கடைக்கு போகிறோம், காசு கொடுக்குறாங்க, வாங்கி வந்து சமைச்சு சாப்பிட்றோம், அவ்வளோதான் எனக்கு தெரியுமே தவிர அதில் எவ்வளோ உற்பத்தி அவங்க கலகுறாங்க. எல்லா விஷயத்துலையுமே கலப்படம் கெட்டது நிறைய வந்துருச்சு. இதெல்லாம் வந்து என்ன எங்க போய் இதெல்லாம் வந்து முடிய போகுதுன்றது தெரியல. ஜாதி மதம் இதெல்லாம் இல்லாம எல்லாருமே ஒற்றுமையா இருங்க. வேற என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. நம்ம கண்ணு முன்னாடி நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்கும், நிறைய தப்பு நடக்கும். இதெல்லாம் எப்பெல்லாம் மாத்தணும்னு இருக்கும், ஆனா எப்படி மாத்தணுன்றது சுத்தமா தெரியவே இல்லை. எப்படி பண்றது, இதெல்லாம் எப்போ மாறும் ஒண்ணுமே புரியல guys. எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம்தான், தேவையில்லாத விஷயத்துக்கு டிப்ரெஷன் ஆகி ஃபோனுக்கு அடிக்ட் ஆகி கொஞ்சம் எல்லாருக்கூடையும் பேசுங்க, மக்கள் கூட வாங்க, பேசுங்க, பழகுங்க, அம்மா அப்பா கிட்ட பேசுங்க. ஐயோ எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு வந்து டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளோட தாட்ஸ் தான் நம்மளை வந்து இது பண்ணுறது. நம்மளோட தாட்ஸ் நம்ம கரெக்டாக வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து இந்த வீடியோ பேசுகிறேன்ல, ஐயோ இந்த வீடியோ இப்படி ஐயோ ஐயோ ஐயோன்னா ஐயோ சே முடியாது முடியாது அப்படின்னு நான் நினச்சேன்னா முடியாது. என்னால் முடியும், நான் பேசினா என்னால் ஒருத்தராவது இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் மாறுவாங்கன்றதுக்காக நான் வந்து ஓகே நம்ம கரெக்டாக பண்ணுறோன்ற ஒரு இதில் நான் வந்து பேசுகிறேன். அது வந்து கரெக்டாக தப்பான்றது நீங்கள் தான் சொல்லணும். அது வந்து தெரியல, நான் வந்து கரெக்டாக இருப்பேன்னு நினச்சிட்டு வந்து போகிறேன், பேசுகிறேன், நான் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் யாரையும் நான் வந்து தப்பாலாம் நான் எதுவுமே சொல்லலை. தளபதி, அஜித், டோனி, விராட் கோலி, ஸோ இவங்களெல்லாம் பார்த்து இவங்களாம் வந்து லெஜெண்டு, அவங்களாம் அப்பா அவங்களாம் எப்படி வேற லெவலில் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம எப்போ வேற லெவலில் நம்ம ஆவறது? அவங்களே நம்ம வந்து சூப்பர் 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 சூப்பர்னு நம்ம பார்த்துக்கினே இருந்தோம்னா அவங்கள பார்த்து நம்ம கொஞ்சமாவது இன்ஸ்பயர் ஆகி நம்ம பண்ணணும்ல கைஸ். நம்மளும் நம்ம நல்ல நிலைமை, நம்மளும் ஒரு லெஜெண்ட் ஆகணும்ல. நம்ம உட்காந்து அதில் போயிட்டு கமெண்ட் போடுறது, இவங்க வந்து ராக்குடு, இவங்க வந்து ஷாக்குடு, இந்த மாதிரி எவ்வளோ கமெண்ட். நம்மளும் வாழ்க்கையில் பயங்கரமாக ஆகணும்ல. பாருங்க, பண்ணுங்க, நம்மளால முடியுன்ற நம்பிக்கையோட வாங்க. நம்மளோட மைண்டை நீங்கள் கரெக்டாக க்ளீனாக கரெக்டாக சூப்பராக வச்சுக்கோங்க. நம்மளால சூப்பராக போக முடியும். வாழ்க்கையில் எல்லாராலையும் ஜெயிக்க முடியும் கைஸ். கண்டிப்பாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இன்னிலேருந்து அடுத்த 100வது நாள் நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு சேலஞ்ச் நம்ம பண்ணிப்போம் கைஸ். என்னதுன்னா, இந்த 100 நாளில் நம்ம 2 பேருமே சேர்ந்து இப்போ இருக்கிறதோட டபுள் ட்ரிபிள் மடங்காக நம்ம வந்து பயங்கரமாக நம்ம மேலே வரணும். நம்ம 2 பேருமே வந்து இந்த நாள்லேருந்து அடுத்த 100வது நாள் நம்ம எப்படி இருக்கும்ன்றது நீங்கள் பாருங்க. நான் எப்படி மாறுவேன்னா, இந்த யூடியூப் சேனலில் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோட ஃபேமிலி நான் வந்து நிறைய பேர் வர வச்சு நான் பயங்கரமாக அப்கிரேட் ஆகி பயங்கரமாக வெக்கம் கூச்சம் எதுவுமே இல்லாமல் தைரியமாக நான் வந்து vlog எடுக்கணும். இதெல்லாம் தான் நிறைய நான் முன்னேறணும். இதெல்லாம் தான் என்னோட இது. அது நான் அடுத்த 100வது நாளுக்குள்ள இப்போ இருக்கிறதோட பயங்கரமாக நான் வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி உங்களோட இதுவில் நீங்கள் உங்களுக்கு எப்படி ஆகணுமோ அதை வந்து நீங்கள் யோசிச்சு கரெக்டாக இன்னைக்கே முடிவு எடுங்க. இன்னைக்கே இப்போவே, அடுத்த நாள்ல இருந்து பண்ணிக்கலாம், இன்னைக்கே ஒரு விஷயம் பண்ணிட்டீங்களா, அடுத்து ஒவ்வொரு செகண்டுமே புது செகண்ட்ல நம்ம இருக்கோம். ஸோ ஒவ்வொரு செகண்டுமே வந்து வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுங்க, இப்படி இருங்க அப்படி. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே மனுஷனா பாருங்க, அன்பு கொடுங்க போதும். அவனுக்கு வந்து இவங்க இப்படி இருக்காங்க, இவங்களுக்கு வந்து காசு கொடுங்க, இவங்க அது உங்களோட இஷ்டம். நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லாருக்குமே அன்பு கொடுங்க. உண்மையிலேதான் அன்பு இந்த இடத்துல அன்பு இந்த உலகத்துல வந்து நிறைய இதுல இல்லாம இருக்கு. ஸோ அன்பு கொடுங்க, எல்லாருமே சேர்ந்து முன்னேறுவோமே. சரிங்களா? கண்டிப்பா எல்லாருமே ஜெயிப்போம். நம்பிக்கையோட எல்லாமே நீங்க போராடுங்க, பண்ணுங்க. வாழ்க்கை நம்ம எல்லாருமே வேற லெவலில் இருக்கணும். ஓகே, வீடியோ சொன்னது வந்து கம்மி, இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் வந்து ஏன் இந்த மாதிரி இப்படி இருக்குன்றதெல்லாம். நம்மளால முடிஞ்ச ஒரே விஷயம், நம்ம கரெக்டாக இருப்போம், மற்றதெல்லாம் கரெக்டாகிடும். சரிங்களா? லவ் யூ கைஸ், பாய். எல்லாருமே ஜெயிப்போம்.